ஃபஸ்ட் டைம் நான் இது வரைக்கும் ஒர்க் பண்ணதில் நான் எனக்கு ஸ்பாட்டில் ஏதாவது ஒன்று தோணும், ஒரு பஞ்சு கூட போட முடியாமல் இருந்தது இந்த ஷூட்டிங்கில் மட்டும்தான். இது எனக்கு மட்டும் இல்லை, அத்தனை பேருக்குமே இந்த டென்ஷன் இருக்குது. முனிஷ்காந்த் அண்ணெல்லாம் வந்து எனக்கெலாம் 2வது நாள் 4வது நாள் ஷூட்டிங்கில் புரிஞ்சிருச்சு. அதிகபட்சம் 1 வாரம் இங்கே போய் எதுவும் சொன்னாலாம் எடுத்துக்க மாட்டாப்ல சிபி, நம்ம வேலையை பார்த்துட்டு போய்டுவோன்னு. ஆனால் முனிஷ்காந்த் அண்ணன் ஷூட்டிங் வரும்போதெல்லாம் அதோ சார் அதத்தில் ஒரு டயலாக் நானும் பாலாவும் இப்படியே பார்ப்போம், பாரு இது ரொம்ப லேட்டாக வந்து இப்படி முன்னாடி போய்கிட்டு இருக்குன்னு. கடைசி நாள் ஷூட்டிங் வரைக்கும் அவர் சார் அந்த இடத்துல ஒரே ஒரு டயலாக் கொண்டு ஸோ போயிட்டு ரிட்டன் வந்துகிட்டே இருக்கான்னு சொல்லிட்டு பாலாக்கெல்லாம் 2வது நாளே தெரிஞ்சிருச்சு, எது சொன்னாலும் கொயட்டாகவே இருப்பாப்புல. விஜய்லாம் வந்த நாள்லேருந்தே கொயிட்டு தான், நமக்கு டைலாக் கொடுத்தாங்கன்னா பேசுவோம் அப்படின்றது. சிவாங்கிக்கு எப்படின்னா அது பேசிக்கிட்டே இருக்கும், டைலாக் கொடுத்தா பேச்சு வராது. இந்த முனிஷ்காந்த் அண்ணன் மட்டும் காளி வெங்கடனுக்கும் புரிஞ்சிருச்சு. முனிஷ்காந்த் அண்ணன் மட்டும் சிபி சார் நம்ம எப்படி சார் நீங்கள் டைலாக சொல்லி அப்படின்னாரு. பட் என்னன்னா இவ்வளோ எல்லாரும் அவங்களுக்குன்னு பங்குன்னு ஒன்று கொடுத்துட்டோம், இதை பண்ணுங்க போதும் அப்படின்றது எப்போவுமே சிபி சொல்லிடுற விஷயம். கமிட்மெண்ட், அந்த கமிட்மெண்ட் தாங்க. லவ்ன்றது ஒரு கமிட்மெண்ட்டுங்க, அது ஈஸி கிடையாது. சும்மா எல்லாரும் வந்து நான் லவ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் சண்டே போட்டு ஓடி போகிறது அதெல்லாம் கரெக்டு கிடையாது. லவ்னா இட்ஸ் அ கமிட்மெண்ட். அதுக்கு முழுக்க நிற்க முடியும் தெரிஞ்சால் லவ் பண்ண, இல்லாட்டி தொடாத, அவ்வளோதான். சின்ன வயசில் தகப்பனை இழந்துட்டு வளர்கிறவங்களுடைய வலி என்ன அது அவனுக்கு நல்லா தெரியும். ஏன்னா சொந்தக்காரங்க ஒரு பக்கம் அடிப்பாங்க, பாவம் அம்மா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தடுமாறிட்டு இருக்கும். இதை தாண்டி வேறு திசையிலேருந்து கை கொடுக்குறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. ஏன்னா நான் என்ன பார்க்குற மாதிரி தான் சிவாவை பார்க்குறேன். ஒவ்வொரு முறை பார்க்கும்போதும் சிவாவை பார்க்கும்போது என்ன பார்க்குற மாதிரியே இருக்கும். நான் பட்ட வழிகள், நான் கடந்து வந்த இடம், இது இவன் எவ்வளோலாம் பட்டிருப்பான், எந்தெந்த பக்கத்துலலாம் வாங்கியிருப்பான் அப்படின்னு. சிவா நம் தேசம் மட்டுமல்ல, நம்ம இந்திய தேசத்திலேயே தவிர்க்கப்பட முடியாத ஒரு நடிகனாக நீங்கள் வந்து நிற்பேன். இதுக்கு நான் இறைவன்ட்ட பிரார்த்திக்கிறேன். நன்றி. எஸ்ஜே சூர்யா சார் மாதிரி மிமிக்ரி பண்ணி தான் என்னுடைய காலேஜ் கல்ச்சரல்ஸ் அந்த லைஃபையே நான் ஸ்டார்ட் பண்ணேன். நிறையா வாய்ஸ் பேசுவேன், ஆனால் எங்கள் காலேஜ் கல்ச்சரல்ஸ் போகும்போது எஸ்ஜே சூர்யா சார் வாய்ஸ் பேசுகிறேன், எஸ்ஜே சூர்யா வாய்ஸ் பேசுகிறேன் வந்திருக்காண்டா அந்த ஜேஜே காலேஜ்லேருந்து அப்படின்னு சொல்லுவாங்க எங்கள் கல்ச்சரல்ஸ்லாம். ஏன்னா அந்த டைமில் நியூ படம் வந்து பயங்கர ஃபேமஸாக இருந்தது. ஸோ அவரோட இப்போ நடிக்கிறேன்னு நினைக்கும் போது எனக்கு பயங்கர சந்தோஷம். நான் சார்கிட்ட சொல்லிட்டே இருப்பேன், சார் உங்களோட வாய்ஸ் நான் அவ்வளோ முறை ஸ்டேஜில் பேசியிருக்கேன் சார் அப்படின்னு சொல்லி. சார் உடனே சார் 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 அதெல்லாம் இல்லை சார், என்ன சார் இதில் என்ன சார், ஓகே சார். எனக்கு கேட்கும்போது ஸ்பைடரில் சார் பண்ணுவார்ல அந்த மாதிரி நான் பண்ண ஆரம்பிச்சிடுவேன். பக்கத்துலேயே சார் பேசுகிறத நம்ம கேட்டுட்ருக்கோமே அப்படி தோணும் எனக்கு. அவ்வளோ எனர்ஜி. இந்த படத்தில் நீங்கள் எல்லாம் காலேஜில் அப்படி ஒரு வாத்தியார் எங்கேயோ பார்த்துருப்பீங்க, உங்களுடைய பிரின்சிபலாக இருந்திருப்பாங்க, இல்லை டீனாக இருந்திருப்பாங்க, ஹெச்ஓடியாக இருந்திருப்பாங்க, அந்த மாதிரி ஒருத்தர் தான் இது. முதல்ல கதை சொல்ல வந்து முன்னாடி உட்காந்து கதை சொல்லும்போது பல இடங்களில் நான் அப்படியே அங்கே நின்றுவேன். இவர் கடந்து போயிடுவார். போனவுடனே இரு நான் இங்கே இருக்கேன், நீ இதுக்கப்புறம் எவ்வளோ சொல்லியிருக்க, நான் ஒரு 25 நிமிஷம் சொல்லிட்டேனே, திரும்பி வா இங்கேருந்து சொல்லு. அப்படி போன கதை நான் இப்படி கேட்டதே இல்லை, முதல் முறை அப்படி கேட்ட ஒரு கதை. ஒவ்வொரு முறை அவனை பார்க்கும்போது சொல்லிகிட்டே இருப்பேன், உன் உயரம் இது கிடையாதுடா, இன்னும் பல மடங்கு வளர போகிற நீ அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பேன். சிபி சார் வந்து நான் மெர்சலில் ஆக்ட் பண்ணும்பொழுது அதில் கோ டைரக்டர் ஒரே ஒரு வார்த்தையில் சொல்லணும்னு சொன்னால் அவர் ஒரு தமிழ்நாட்டுக்கு ராஜ்குமார் இரானி அப்படின்னு சொல்லலாங்க. ஆமா, இவர் இன்னும் அந்த 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 புகழை சீக்கிரமாக அடைஞ்சிருவார். கண்டிப்பாக மேலும் மேலும் பெரிய வெற்றியை கொடுப்பாரு. பிஃபோர் ஒரு படம் ரிலீஸ் ஆகல, அதுக்கு முன்னாடியே என் மேலே நம்பிக்கை வச்ச சிபி சார், தேங்க்யூ ஸோ மச். சிபிட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம், படம் ஆரம்பித்ததுலேருந்து இப்போ வரைக்கும் என்றைக்கு போனாலும் ஆஃபீஸில் தான் இருப்பார். அவர் லீவுக்கு போயிருக்காரு, டூருக்கு போயிருக்காரு, இல்லை சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிருக்காரு அப்படின்னு இல்லை. முழுக்க இது என்னுடைய முதல் படம், என்னுடைய கனவு, என் வெறி, இதில் என் மேக்ஸிமம் உழைப்பை போடணும்னு சொல்லி போட்டிருக்காரு. நான் மறுபடியும் சொல்கிறது அதான், அந்த உழைப்பை நான் ரொம்ப நம்புகிறேன். நான் வர வேணான்னு தான் நினச்சேன். ஆக்சுவலாக என்னென்னா என்னை ரொம்ப போட்டு அமுக்குன படம் அந்த படம். ஒவ்வொரு காட்சியும் அவ்வளவு கனமாக இருந்தது. நடிக்கும்போது ட்ரெய்லரில் ஒரு ஷாட் போட்டிருந்தாங்க, அந்த சொம்பு எடுத்து எரியிற ஷாட்டு. எரிஞ்சிட்டு நான் கோவமாக உட்காந்துருக்கணும். தம்பி பாவமாக அப்படியே பார்ப்பான், ஆனால் அவனை பார்த்தா எனக்கு அழுக வந்துடும். அவன் சிரிச்சிட்டே வருவான், நீ அழக்கூடாது, கோவமாக இருக்கணும்னு. வரமாட்டேங்குது. இதனாலேயே பல ஷார்ட்ஸ் போச்சு. எடிட்டர் சார் அவர் பெஸ்ட் எடிட்டர்ன்றதை ப்ரூவ் பண்ணிட்டாரு.
அவர் பெஸ்ட் எடிட்டர்னு எப்படி ப்ரூவ் பண்ணியிருக்காருன்னா, அவர் நடித்த சீனையே வெட்டி வச்சுட்டனால அவர் பெஸ்ட் எடிட்டர் நான் ஒத்துக்கிறேன். ஆமாம், ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஒரு வசனம், அவன் குழந்தடி அப்படின்னு சொல்கிற வசனம் பல முறை எடுக்கிறோம், வரல. ஒரு 10-15 டேக் போகுது. அதுக்கப்புறம் ஒரு பாயிண்டில் தம்பி சொல்கிறான், சரி போதும் இன்றைக்கி முடிச்சுக்குவோம் அப்படின்னு. முடிச்சுக்குவோம்மா, அப்போ வரலையா அப்படின்னு. அடுத்த வாட்டி எடுப்போம் அப்படின்னு. அடுத்து ஒரு 4 நாள் கழித்து அவன் குழந்தடி அப்படின்னு சொல்கிற அந்த வசனத்தை திரும்ப எடுத்தார். ஏன்னா 30 பக்கம் 40 பக்கம்லாம் பேசியிருக்கேன், அந்த ஒரு வார்த்தையை பேசுகிறதுக்கு முடியல. அவ்வளவு தாக்கத்தை உண்டாக்கின ஒரு கதாபாத்திரம் இது. ரொம்ப நன்றி தம்பி. சமுத்திரகனி என்ன அவங்களோட எனக்கு ஒவ்வொரு முறை நடிக்கும்போதும் ஒரு ஸ்பெஷல் எனர்ஜி தான். தம்பி வாடா, நம்ம ஜெயிப்போம்டா, வெல்வம்டா நம்ம அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. அன்றைக்கெல்லாம் நம்ம வேறு ஏதாவது பிரச்சனையில் அப்படியே தோண்டு போய் உக்காந்துருப்போம். அது அவங்களுக்குலாம் தெரியவே தெரியாது. அண்ணனை வந்து பார்த்தோன்னே, தம்பி வாடா, சூப்பராக பண்ணலாம்டா நம்ம அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அது நிறைய பேர் இங்கே சொல்கிறது இல்லைங்க. அதுதான் தேவைப்படுது லைஃப்பில். அது அண்ணன்ட்ட இருந்து ஒவ்வொரு முறையும் கிடைக்குதுன்றது எனக்கு கூடுதல் சந்தோஷம். நான் சிவா சார்ட்ட ஒரு குவாலிட்டி நான் பார்த்துருக்குறேன். என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால், அந்த விங்ஸை வந்து நம்ம ஸ்ட்ரெச் பண்ணி வச்சுக்கணுங்க. நமக்கு ஆண்டவன் விங்ஸ் கொடுத்துருப்பான், இவ்வளோ லென்த்து கொடுத்துருந்தான்னா அவ்வளோதே விங்ஸை தூக்கி அடித்து பறக்கணும்னு நினைக்கிற ஒரு ஆள் சிவா சார். சில பேர் விங்ஸ் ஆண்டவன் கொடுத்துருந்தாலும் இந்த விங்ஸை இப்படி அடிச்சுக்குவாங்க. அது இல்லை, ஃபுல் லென்த் விட்டு அடித்து பறந்து போகணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு ஆள். அதான் அவரோட லைனப்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, அயலான் அவரை ஒவ்வொரு படங்களுமே அவர் வந்து தன்னுடைய சக்தியை முழு சக்திக்கு மீறி ஒரு 10% எக்ஸ்ட்ரா வச்சு அந்த விங்ஸ் அடிப்பார். அது வந்து நான் சார்ட்ட பார்க்குறேன். அப்படி விங்ஸை விரிக்கிற எல்லாருமே டான் தாங்க இந்த உலகத்தில். லைகா ப்ரொடக்ஷன்ஸ் சுபாஷ்கரன் சார் அண்ட் தமிழ்குமரன் சார் 2 பேருக்கும் பெரிய நன்றி. அவங்களால தான் இன்றைக்கி நாங்கள் எல்லோரும் இப்படி ஒரு மேடையில் நின்று உங்கள் முன்னாடிலாம் பேச முடியுது. இவ்வளோ பேர் மத்தியில் படத்தை பற்றி பேச முடியுது. இதை இப்படி பண்ணலாம் அப்படின்னு நினச்ச அவங்களுக்கு என்னுடைய நன்றி. ஷூட்டிங் போகிற மாதிரியே ஃபீல் ஆகாது. எவ்ரிடே எந்திரிச்சு காலேஜ் போகிற மாதிரி தான் ஃபீல் ஆகும். ஐ ரியலி மேட் அ க்யூட் கேங். பாலா, சிவாங்கி, எஸ்கே அண்ட் விஜய், ஒரு நல்ல க்யூட் கேங் ஃபார் லைஃப்னு சொல்லலாம். தம்பி சூரி, பாலா, பாப்பா எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். தம்பி அனிருத், அவருக்கு 1.5 வயசு இருக்கும். அவங்க வீட்டுக்கு போவேன். அப்போ நான் அசிஸ்டன்ட் டைரக்டர். அவங்க அப்பா எங்கள் ப்ராஜெக்ட் நடிச்சிருந்தார். அப்படி செல்லமாக தூக்கி தோளில் போட்டு தெரிஞ்ச பிள்ளை இன்றைக்கி அடித்து மொத்த தேசத்தையும் கலக்கிட்டு இருக்காரு. நீங்கள் கொடுக்குற எனர்ஜி தான் என் தம்பிக்கு இன்னும் நிறையா கொடுங்க. ஏன்னா எங்களுக்கெல்லாம் கையை பிடிச்சி தூக்கி விடுறதுக்கு யாருமே இல்லை, நீங்கள் தான். ஏன்னா இன்னும் அவருக்கு நிறைய எனர்ஜி கொடுங்க. அவன் இன்னும் பெருசாக வந்து நிற்கணும். இப்போ தான் பக்கத்தில் ஒரு கால் வச்சுருக்காரு. இந்த கால் இந்த தேசம் முழுசாக போகணும். என் தம்பி பெருசாக ஜெயிக்கணும். வாழ்த்துக்கள், வெல்வோம். காலேஜ் டேஸை திரும்ப பார்த்த மாதிரி ஃபீல் ஆச்சு. ஸோ ஆர்ட் டைரக்டர் சார், டிஓபி சார், எடிட்டர் சார் ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் தேங்க்யூ லைக்கா, தேங்க்யூ தமிழ்குமரன் சார், தேங்க்யூ ஸோ மச். சிவாங்கி, எனக்கு லைவ் எனக்கு அக்கா இருக்காங்க, தங்கச்சி இல்லை. ஐ திங்க் சிவாஜி இஸ் மை லிட்டில் சிஸ்டருங்க. அது என்னன்னு தெரில. அந்த பொண்ணு அன்றைக்கி பேசும்போதும் அந்த பொண்ணுகிட்ட ஒரு பெரிய இன்னசென்ஸ் இருக்குது. அந்த பொண்ணு பாடினப்போ நானே மிரண்டேம்மா, சூப்பர்மா. அது அனிருத் சார் இன்னைக்கு ட்ரெண்டில் இருக்கார். தொட்டதெல்லாம் தொலங்குது, கை வச்சா ஹிட்டு அப்படி பின்னுறாரு. டெஃபினட்டாக டானுக்கு அவர் இங்கே வர முடியாத காரணமே எனக்கு தெரிஞ்சு பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணிகிட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன். அதானே சிபி வந்து கதை சொல்லும்பொழுது ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்தது. முதல்ல இந்த டான் படம் பற்றி நான் சொல்லிடுறேன். நான் இது வந்து யாருக்கும் தெரியாத, இது வரைக்கும் நீங்கள் பார்க்காத கதை கிடையாது. இது உங்களோட கதை, உங்கள் வாழ்க்கையில் நடந்த நிகழ்வுகளோட பதிவு தான் இது. அதை ஒரு உணர்வு பூர்வமாக ஒரு கதையை ஆக்கியிருந்தார் சிபி. ஸோ இதை படமாக பண்ணலாம் அப்படின்போது பிரியங்கா மோகன் அவங்களோட டாக்டரில் சேர்ந்து ஒர்க் பண்ணோம். ஆனால் அந்த படத்தில் ஃபுல்லாக அவங்க என்னை திட்டிக்கிட்டே இருப்பாங்க. படம் ஃபுல்லாக அந்த படம் ஃபுல்லாக அப்படி தான் இருந்துச்சு. இந்த படத்துலேயும் கொஞ்சம் திட்டலாம், எக்ஸ்ட்ரா 2 அறையெல்லாம் அரைஞ்சிருக்காங்க என்ன இந்த படத்தில். பட் அவங்களோட கேரக்டர் என்ன அட்வான்டேஜ் பிரியங்கா மோகன்கிட்டனா, நீங்கள் என்ன சீன் வேணால் தைரியமாக அவங்கள்ட்ட கொடுக்கலாம். அவங்கள்ட்ட நம்ம தமிழ் மொழி அவங்களுக்கு நல்லா தெரியுன்றதுனால டேரக்டருக்கு வந்து பாதி டென்ஷன் கிடையாது. ஸோ என்னன்னாலும் அவங்க பெர்ஃபார்ம் பண்ணிவிடுவாங்க.
அண்ட் என்னோட சூரியன் நடிச்சிருக்காரு. எப்பவும் சூரியனும் நானும் சேர்ந்து நிறையா கலாட்டா பண்ணி பார்த்துருப்பீங்க நீங்கள். இந்த படத்தில் அவர் ஒரு ப்ராப்பர் கேரக்டர் ரோலாக தான் அண்ணன் பண்ணியிருக்காங்க. சிபி சொல்லும்பொழுதே இதில் நீங்கள் 2 பேர் ஏற்கனவே பண்ண மாதிரி இருக்காதுன்னு அப்படின்போது அப்படியாப்பா சரிப்பா. இதில் அவருடைய கேரக்டர் பேரை பெருசுன்னு வச்சுருக்கோம். பெருசுன்னு கூப்பிட்டுட்டே இருப்போம். ஷூட்டிங் ஸ்பாட்லேயும் கூட தம்பி இந்த ஷூட்டிங்கில் சீனில் கூப்பிட்றதோடு நிறுத்திக்கணும், என்ன பெருசு உன்னையோட 2 வயசு ஜாஸ்தி அவ்வளோதானே அப்படின்னு இருப்பார் அண்ணன். ஸோ சூரியனை இந்த படம் ஏன் எனக்கு காமெடி நிறையா இல்லையே அப்படிலாம் கேட்காம இந்த டீமில் நான் வந்து இணைகிறேன்னு சொன்னாங்க. சூரியனை தேங்க்யூ. அதுக்கு அட்வைஸ் பண்ணுற படம் யாருக்கும் பிடிக்காது, உணர வைக்கிற படத்தை எல்லாருக்கும் பிடிக்கும். அண்ட் பாலசரவணன் ப்ரோ, அவரை நான் நிறையா மேடைகளில் அவரை மென்ஷன் பண்ண விட்டேன். விலங்கு வெப் சீரிஸில் வந்து சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தார் அவர். இங்கே நாங்கள் எல்லாருமே இது எது வெற்றி அப்படிங்கிறத தாண்டி இந்த வாழ்க்கையில் இப்போ நீங்கள் கொடுத்துருக்க இந்த இடத்த வச்சு இன்னும் பெருசாக என்ன செஞ்சிட முடியுன்ற கனவுகளோடு இருக்கிறவங்க தான் இங்கே இருக்க அத்தனை பேருமே, நாங்கள் எல்லாருமே. அதனால் எல்லாரோட என்னால் ஈஸியாக கனெக்ட் ஆக முடிஞ்சு. அண்ட் டெக்னிக்கல் டீம் நாகுரன், உதய், பாஸ்கரன் சார், எனக்கு இப்போ தான் தெரியும் அவரோட வயசு 52ன்னு சொல்லி. எனக்கு இவ்வளோ நாள் தெரியாது. நான் அவரை ப்ரோன்னு கேஷுவலாக இது பண்ணிட்டேன். நானும் சின்ன பையனாக இருக்கும்போது தான் படையப்பா பார்த்தேன் ப்ரோ. நீங்கள் பையனோட போய் பார்த்தீங்கன்றது எனக்கு தெரியாமல் போயிடுச்சு பாருங்கள். உதயநிதி ஸ்டாலின் சார், உங்களுக்கு என்னுடைய தேங்க்ஸ். அண்ட் இன்றைக்கி வந்ததுக்கும் விழாவை சிறப்பித்ததுக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சார். அதில் கடைசி டைலாக் ஒன்று வந்துச்சு ட்ரெய்லரில், பேசாமல் நம்ம அரசியலுக்கே போயிடுவோமா அப்படின்னோன்னா அங்கே பொய்யெல்லாம் பேசணும்பான்னொன்னே சார் என்னை திரும்பி பார்த்தாரு. நான் டக்குன்னு திரும்பி, இது முழுக்க கற்பனை சார், இதுக்கும் எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது சார். இன்னொன்று சொல்லிடுறேன் சார், இது உங்கள் பக்கத்தில் உட்காந்து நான் பார்ப்பேன் நான் எதிர்பார்க்கல சார். இந்த ட்ரெய்லரை கட் பண்ணும்போது இப்படி இந்த சிபி கோர்த்து விடுவார்னு நினைக்கல சார்ன்னு தான் சொன்னேன். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. இது தெரிஞ்சிருந்தா இப்படி தான் இது நடக்க போகுதுன்னு தெரிஞ்சிருந்தா முன்னாடி அந்த டைலாகை மட்டும் எடுத்துருங்களேன்னு சொல்லியிருப்பேன். இது ஒரு ஜாலியாக இருக்குன்னு நினச்சி வச்சது தான். பட் சாரும் அதை ஜாலியாக ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிட்டாங்க. சிபி இது மட்டும் பண்ணாமல் இருந்திருக்கலாம்.